ஹாய் பூச்சி. பேசவே மாட்டேங்குது. ஒரு ஃபோன் இருக்கு. திமிரு இருந்துட்டு போ. வீட்டு பூனமே பக்கத்தில் உட்காரும் கொஞ்சம் அதெல்லாம் வராதே. அப்புறம் டாடி எப்போ ஊருக்கு போகணும்? மார்னிங் தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டே மார்னிங்கே வா. ஆமாண்டா, ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. சூப்பரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து நேற்று வரல? சர்ஜரி மாமா, அதான். இல்லை, உனக்கு என்ன வேலை? ரெஸ்ட் எடுக்கணும் தானே சொல்லியிருக்காங்க. இல்லை, முக்கியமான டாக்டர்ஸ் லீவு. 2 பேர் கான்ஃபரன்ஸ் போயிட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி கேஸ் ஆள் இல்லை. ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க. அதான் உயிர் மாமா. புரியுதுடா, நீ நல்லா இருந்தா பரவாயில்ல. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எப்படி இருக்காரு? சரி, இதெல்லாம் என் பொண்ணு கை வச்ச குணம் அவங்க இருப்பாங்களா என்ன? அப்படி சொல்லுங்கப்பா. போதும், நீங்க தான் உங்க பொண்ணை வச்சுக்கணும். டேய், உங்களுக்காக தான் உங்களை இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். என்னவா உங்களுக்கு? அப்படிதான் எனக்கு அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்காத, நான் தான் சொல்றேன். பேசினாங்கன்னு அதான் ரெடி பண்ண போறேன். உங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவேன். இப்போ கூட எங்க அப்பா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. என்ன சூப்பரான பொண்ணா பார்த்தே கட்டி வச்சிருவேன். இதை செஞ்சு பண்ணுன்ற, எனக்கு விடுதலையை கொடுன்ற. பாத்துடலாமா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது, உங்க அம்மா லாஸ் வச்சுட்டேனே. இது வேஸ்ட் டாடி. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஆசைப்பட்டிருக்கலாம். என்ன என் தங்கச்சி இப்படி பேசுற? நீங்களும் நல்ல தங்கச்சி பெற்றிருக்கலாம். எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். பார்த்தீங்களா, நீங்க நல்ல தங்கச்சின்னு சொல்லல, அப்பா கிட்ட தான் கேட்கணுன்றீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது. நீயும் பாத்தியானா கூட சேர்ந்துட்ட. அப்படி சொல்ல வரலமா, அவ என்ன கோத்து விடுறாம உன்கிட்ட இவாளு பேசுற. நம்ம கண்டுக்கால ஒரு தும்முன்னு இருக்கானு என்ன இது கேட்போம். வராதே புலம்பு. எவ்வளோ நாள் கூப்பிட்டேன், மதிச்சேன். காலையில இருந்து ஃபோன் பண்ணேன், வாங்க வாங்க வாங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை. இருக்கிற இடத்துக்கு வரேன்னா அதுக்கும் பதில் இல்லை. தாங்க இப்படி தங்கம் பூச்சி கொஞ்சம் மூக்கில குத்துறேன். இதான் சென்று முடிச்சு விடுவேன். என்ன பண்ணுவீங்க? இங்க வாயேன். எனக்கு என்ன தருதுன்னு ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, அது உங்க பக்கத்துல இருக்க எங்க அத்தானுக்கே கொடுத்துருங்க. என்ன கோத்து விட்டுறான். அன்னைக்கு ஒரு 100 கிலோ தங்கம் தரலான் இருக்கேன். எப்படி வசதி? எது தந்தாலும் பரவாயில்ல, அது இன்பமா எங்க அத்தா ஏத்துப்பாரு. ஒரு சவுக்கடி கொடுக்கலான்னு இருக்கேன். சவுக்கடியா? பரவாயில்ல, அதுவும் அவருக்கே கொடுங்க. என் புள்ள அடி வாங்கணும். 100 கிலோ தங்கம் நம்ம மூட்டை இனிச்சதோ வாங்கிக்க ரெடினா இதே வாங்கிக்கிட்டோம். பரப்பரன்னு வருது, பேச மாட்டேன். அந்த போயிட்டு விட்டு போனல, ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கல. எனக்கு எஞ்சிருது கொஞ்சம் கிட்ட வரல. இருக்குது கை பரப்பரன்னு பண்ணுது. இவ்வளோ தைரியம், இவ்வளோ தள்ளி வைக்கிறியா நீ? பாத்துக்கிறாரு. வேலை கோவமா இருக்க முடியும், தள்ளி வச்சுட்டு இருப்பாரு. சரி சரி, இருங்க சார், இருங்க. கேரளால மழை பெய்தாமே. அண்ணி வீட்டுலாம் கூட மழை தான் கேள்விப்பட்டேன். பேசிட்ட. எங்க அண்ணி கிட்ட பேசாம இருப்பேனா? அண்ணி கிட்ட பேசுவாங்க, அவங்க அண்ணன் கிட்ட பேச மாட்டாங்க. அவரை பார்த்துக்க அவங்க அக்கா இருக்காங்க, நான் எதுக்கு? அன்னைக்கு தான் நான் தேவை. அன்னைக்கு தேவை எனக்கு. சரிப்பா, எனக்கு டயர்டா, நான் போய் தூங்க போறேன். பார்த்துட்டு வராதுன்னு கேட்குறியா நீ? இனிமேல் இப்படிதான் ஓடியாகணும்ல, சம்பாதிக்கணுமே. யாருக்கு சுத்து சேர்க்க போறேன்? அப்போ நான் சேர்த்து வச்சுக்க சுத்தலாம் யாருக்கு? சம்பாதிச்சிட்டீங்கல்ல, இப்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்லல்ல, அது மாதிரிதான். கிளினிக் போட போற போல. பார்க்கணுமாமா, அங்க எப்படி கூட்டம் வருதா என்னன்னு பார்க்கணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வச்சிருக்கேன், 2 வேக்கன்ட் இருக்குதான், அப்படி போயிடுவேன். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. ஹாஸ்பிட்டல் போறவங்களாமே எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். நான் கத்துருவேன். அந்த இடத்துல வேணும் ஹாஸ்பிட்டல் கட்டுறா சொல்லி பாரு. அப்புறம் என்ன கேட்கிறேன். வேண்டாப்பா, வாங்கின வரைக்கும் அதை கட்ட தெரியும். பத்து மாப்பிள்ள நல்ல நாள் பாக்குறாரு. 2த்துக்கும் வீட்டுல பூஜை போட்டுடலாம்னா. பூஜையா? என்ன பூஜை போட போறீங்க? வீட்லயே அம்மாவை போட போறோம். இல்லடா, வீட்டாளுங்களை வச்சு சிம்பிளா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ கிளினிக் வச்சிரு. அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பண்ணிட்டு அவன் எப்போ ஆஃபீஸ் திறக்கிறானோ ஆளுங்கெல்லாம் போய் பண்ணிட்டு அது என்ன பண்ண போறானோ அவன் பண்ணட்டும். அது இன்டர்வியூல எங்க எடுக்க போறான் ஒன்றும் புரியல. அதான் எங்க கேபின் இருக்குல்ல, 3 தானே போட போறாங்க, அதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுவும் சரிதான். என்ன பேரு? கம்பெனி தானே திறக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள கேளுங்க. இது சின்ன கிளினிக் தானே. 2 பேரும் 2 பேர் வைக்க போறீங்க. போர்டு வைக்கணும் பார்த்துக்கோங்க. இன்னும் முடிவு பண்ணல. பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி என்னடி கோவம் நீ மதிக்குதப்ப தான் பண்றாரு. பண்ணுங்க எடுத்து இருக்குமா உனக்கு? லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அவசர அவசரமா பண்ண போறீங்க. எனக்குலாம் பெரிய லக்கேஜ் இல்லப்பா. பெரிய லக்கேஜ் இல்லையா? பெரிய லக்கேஜ் இல்லையே. ஏன்? ஏன்னா அங்க போற ரிசப்ஷன் ட்ரெஸ் அன்னிக்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட கொடுத்துட்டதா சொன்னாங்க, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது.
அதே மாதிரி வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸுமே அத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் நீங்க போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எடுத்துட்டு போக போறது இல்ல. அப்படி ஒரு திரும்ப எடுத்துட்டு போக போறது இல்லை. சேச்சே, உன் வீட்டுக்கு வரும்போது உன் வீட்டுல உன் ட்ரெஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எதுவும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆல்ரெடி போன வாட்டி சில ட்ரெஸ்ஸுமே அங்கதான் வச்சுட்டு வந்துட்டேன். அங்க இருக்க சில ட்ரெஸ் தான் மாத்தி எடுத்துட்டு வந்தேன். வேலை பண்ண ம். அதுதான் என் தங்கத்துக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாச்சு. இப்படி சொல்லுங்கப்பா. இதான் வேணும். ஆண்டி செட்லாம் சூப்பராக எடுத்து போடணும். மேடம் எல்லாம் செட்டு போட்டு வரணும். அவங்க போடுவாங்க. மேடம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருப்பாங்களா? நான் எடுத்து பிடிச்சிட மாட்டேன். மைண்ட் வயசு ஒன்று பண்ணு, என்ன பண்றது பண்ணு. உனக்கு வைக்க ஆப்பு. சரி, எங்களுக்கு என்ன ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? இதை சொல்ல மாட்டோமே. இங்கேயே கொடும் பத்திட்டீங்க. தயவுசெய்து அங்கேயும் கொடும் பத்தாதீங்க. நாங்க கூட பத்தணும். அது என்னது ஜிப்பா அப்பா மரம் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு காமெடியா இருக்கு. அப்படிலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நாள் கூட இல்ல, அரை நாள் கூட கிடையாது. ஒரு 4 to 5 hours. இதுக்கு இவ்வளவு பண்றீங்க? அரவல் போட்டா கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க போடுங்க, என்ன வேணாலும் எங்களையே கொடுப்படுத்துறீங்க. ஓ, ஆனாமா பேசுறீங்க. ஆமா, இல்ல எனக்கு புரியல. ஆமா பேசுறோம்னா நீங்கல்ல வாய பாத்தீங்களா? என் பொண்ணு இஷ்டம் தான்ப்பா. நீ என்ன கொடுக்குறியோ அதை போடுறமாப்பா. வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் பாசம். அப்ப எனக்குலாம் பாசம் இல்லை. அதானே, அப்ப எனக்குலாம் பாசம் இல்லை. இருந்துச்சு, இப்பதான் என்னவோ புதுசா மாப்பிள்ளை பாசம் வந்து முளைச்சிருக்கு. அவருக்காவது ஒரு புள்ள பாசம், உங்களுக்கு என்ன புதுசா மாப்பிள்ளை பாசம் முளைச்சிருக்குன்னு தெரியல. மோசம் முளைச்சிருக்கு. நானா மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை பக்கம் தான் போவீங்க போல இருக்கே. ஆமா, எங்க மாப்பிள்ள தான் நிற்போம். என் புள்ள பக்கம் நான் நிக்க கூடாதா? பாத்தீங்களா உங்க பக்கத்துல இருக்கவர் என்ன சொல்றாருன்னு? புள்ள பக்கத்துல நிக்க கூடாதாவாம். அவருக்கு அவங்க புள்ள முக்கியமா தெரியும்போது உங்களுக்கு உங்க பொண்ணு தானே முக்கியமா தெரியணும். அரை என்ன இதே சார் அவரு இவருன்ற. வேண்டாம், புள்ள வரத்துக்கு முன்னாடி இருக்கும் நீதான் என் சொல்லும், நீதாம்மா என் பொண்ணு, அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. புள்ள வந்தோடனே அப்படியே புள்ள பாசம் பொங்கிட்டு வந்துடுச்சு. இன்னும் அந்த புள்ள நல்லா பாத்துக்கிட்டா அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவன் என்ன தங்கமா தான் பாத்துக்கிறான். சரி சரி, அம்மா கொஞ்சம் முதுகு பிடிச்சிச்சு வந்து கொஞ்சம் முதுகுல மெரிமான்னு சொல்வீங்கல்ல, அப்போ அந்த புள்ளைய விட்டு மிதிக்கும். என்கிட்ட வராதீங்க. போடி, நீ மட்டும் தான் ஆளா என்ன? எங்களுக்கு நான் செஞ்சுட்டு போறேன் போடி. வந்துட்டாங்கல்ல உங்க சப்போர்ட்டர், உங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கோங்க. ஆச்சா, 1000 பேர் மிதிச்சாலும் என் தங்கம் மதிக்கிற மாதிரி வருமா? உன் கால் பட்டதாம்மா குணமாகுது. ஒண்ணும் கிடையாது, உங்க புள்ள உங்க தங்கச்சி தான். ஆயாடி என்கிட்ட வந்து வாயாடா. இவர் பிறந்து இப்ப தள்ளி இருக்குது. மட்டும் வர மாட்டாங்க. சுயநலக்காரங்க, எல்லாம் சுயநலக்காரங்க தான். சுயநலவாதி. ஆமா, பையன் இங்க இல்லாத வரைக்கும் கொஞ்சம் கொலாவுனீங்க. பையன் வந்தோடனே என்னை கைட்டி விட்டுட்டீங்க. மச்சான் சிக்கிட்டா போல இருக்கு. என்னைக்குமே என்ன மட்டும் தானே கொஞ்சிட்டு இருப்பா. இன்னைக்கு என்ன நான் சிக்கிட்டேன்? அது நான் மாப்பிள்ள சொன்னது கூட அவளுக்கு காண்டாவில. நீங்க புள்ள சொன்னீங்கல்ல, அதான் அவளுக்கு காண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவன் வேணாம். அவனை தூக்கி போட்டேன். தேவையில்லை, அது வெறும் வாய் வார்த்தை தான். மனசு ஃபுல்லா புள்ள மட்டும் தான் இருக்காரு, தெரிஞ்சிச்சு. என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சு. எல்லாருக்கும் தேவைப்படும் போது யூஸ் பண்றீங்க, அப்படிதானே? புரிஞ்சுது. தேவைன்னா யூஸ் பண்ணிப்பீங்க, தேவையில்லைன்னா போட்டுருவீங்க. ஆமா பேசுறா. இல்ல என்கிட்ட வராது. என் தங்க இப்படி ஃபீல் பண்ணுது. தேவையில்லை, யாரும் கிட்ட வர வேணாம். எல்லார பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். தங்கமே பாரு, இந்த மாமாக்கு இந்த உலகத்துல யார் முக்கியம்? என் தங்கம் தானே முக்கியம். அவன் கிடக்குறான். அவனத்தை குப்பையில போடுவான். நம்ம விட்டு 8 வருஷம் போனான் தானே. அவன் கல்யாணத்துல தங்கும். நீதான் சொல்லும். நீதான் என்ன அப்பா போடா. எனக்கு என் மருமக தான் முக்கியம். தங்கம் தான் முக்கியம். நீ தேவையில்ல போடா. உச்சமாப்ல இதே வார்த்தை தான் சொன்னாரு. பண்ண தப்பு. அவங்க எப்படி அவளை விட்டு கொடுத்து உங்களை சொல்லலாம் சொன்னீங்களே. ஆப்ஷனா அவங்க அப்பா இருக்கு. அதனால எனக்கு கண்டுக்க மாட்டேன். விருப்பத்தை மட்டும் தான் செய்வான். ஆனா அவளுக்கு இதை ஒரு செல்ல மாமால அவரும் இந்த வேலையை பண்ணக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமுமா அந்த அம்மா மட்டும் தான் இருக்கணும். ஆமா சொல்றீங்க. ஆமா அப்பலாம் ஆமா. அவளுக்கு எல்லாமா உங்க அப்பா மட்டும் தான் இருக்கணும். உங்க அப்பாவுக்கு செல்லம் கொஞ்சிறது எல்லாம் அவன் மட்டும் தான் இருக்கணும். அவர் வந்து ஹரிணியே கொஞ்சிடக்கூடாது. வேற யாரையுமே கொஞ்சிடக்கூடாது. அவள் புறம வரும். ஐயோ, பயங்கர புறம வரும். அப்படி பார்த்தது இல்லையே. அதான் அவ கட்டிக்கவே மாட்டான். ஆனா உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். பிடிச்சிச்சுன்னா அவங்க அவளை மட்டும்தான் பார்க்கணும். அவளை மட்டும்தான் பேசணும். ஆனா அதை சொல்லி செய்யக்கூடாது. அவங்களா செய்யணும். வேண்டாம், இப்ப வைப்பீங்க, நாளை பின்ன மாறிடுவீங்க. மாற தங்கம் மாறவே மாட்டேன். வாங்க வந்து உட்கார் வாங்க. கூப்பிடுறாரு உங்க மாப்பிள்ளை, போங்க. தங்கம் சமாதானம் ஆகாம நான் நகருவேண்ணா. நம்புறேன். ஒரு பக்கத்துல உட்காரலாமா? உட்காருங்க. ஆனா பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஓகே. நேக்கம் எங்க அப்பா என்கிட்ட பிடிச்சிட்டா. எனக்கு அவன் காலையில கிளம்புவாங்க. ஆமா. ஃபிளைட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அப்பதான் புயல் டைம்ல அதை பார்த்துட்டு தான் ஓகே பண்ணுவாங்களோ. பிரவீன் பிரகதி கல்யாணத்துக்கு வந்துடலாம்ல மாமா?
இருக்காண்டா எப்படியாவது கவலைப்படாது. அலங்கு எதுக்குமே இல்லை, மேரேஜ்லயும் இல்லாம போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும் மாமா. யார் தான் இருக்க போறா? கூட யாராவது இருக்கணும்ல. நிஷாந்த் அண்ணா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் இல்லை. ஸோ நிஷாந்த் அண்ணா துர்கா வந்து நம்ம கூட வராங்க. மாமாவும் லவண்யாவும் தான் இங்க இருக்க போறாங்க டாடி. அண்ணாவா ஃப்ரெண்டா இப்படி நிக்கிற? இந்த புயல் தான் தைரியமா இருப்பேன், அந்த புயல் தான் எனக்கு கொஞ்சம் பயன்படுத்துது. சரி கவலைப்படாத. டாடி அது புரியுது. கஷ்டமா இருக்கு டாடி. ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் வந்துடலாம் ஓகேவா? ஆ சரிங்க டாடி. ட்ரெயின் கிடச்சா கூட வந்துடலாம் ஓகேவா? ஆ ஓகே டாடி. அப்புறம் என்ன நான் பார்த்து பண்ணுறேன். சரிங்க டாடி. சரி, ஏதோ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுவா. இதெல்லாம் ஆன இருக்குவா. வரேங்க. சாரிம்மா, பேசுங்க. கஷ்டமா இருக்கு நீங்க பேசணும்னு இருக்குது. எஞ்சி கேட்குறேன்ல, ஒரு நிமிஷக்காரன் வாங்கம்மா நீங்களும். கூட பேச மாட்டீங்க. என்னை பற்றி அக்கறையும் இல்லை அப்புறம் என்ன? சாரி நீங்கள் தூங்க வந்தீங்கல்ல, நீங்கள் கீழே தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி நான் போகிறேன், நீங்கள் படுத்துக்கோங்க. நீங்க டிஸ்டர்பன்ஸ். ஆமா ஆமா டிஸ்டர்பன்ஸ் தான். அப்புறம் ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு என்ன பிடிக்கல, பெருக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க? என் இஷ்டம். என்ன மூட்டு விட்டாருனால எப்படி கரெக்ட் பண்ண தெரியும். என்ன அவ்வளோ கேளுங்க, நான் விட மாட்டேன். இல்லை, பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அதனால கட்டில் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாரையும் காயப்பட விட மாட்டோம். பயப்பட விட மாட்டீங்க. ஆமாம் மாட்டோம். வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் வேண்டாம். வேண்டாம். பிராணிகள் வாங்கி தர வேண்டாம். ஸோ எதுக்கு லஞ்சம்? இது வராது இருக்கு. இதுக்கெல்லாம் தரல. ஏன் ஏன் இந்த மூட்டை விட்டா இருக்கீங்க? மொத்தம் யாருக்கு என்ன கவலை? ஆமா ஆமா, யாருக்கு என்ன கவலை? கொஞ்சம் கம்மிட்டாக. திட்டுற மாதிரி இருக்கு. ஆமாம் திட்டாலும் நார்மலா பேசுனா கிடைச்சிருக்கும், வர மூஞ்ச கட்டினா கிடைக்காது. ஐயோ, வேறு கொடுத்துருக்கோம்னா நிறைய கொடுத்துருக்கணும். என்ன கொடுத்து சமாதானம் ஆகணும்னா இப்ப நிறைய வச்சிருக்கோம். கேட்க அவங்க தான் தயாரா இல்லை, வாங்கிக்கும் அவங்க தான் தயாரா இல்லை. சரி தூங்கலாமா? அதான் இன்னொரு வார்த்தை வாசியும் பார்த்தேன். தூங்க வேண்டாம், படுத்துக்கிட்டு பேசிதான் போதும். அதான் கொடுத்துட்டு இருந்தேன்னு பார்த்தேன். அது கூட கொஞ்சம் தான் போல. சரி வா படிக்கும். டெரஸ் போலாமா? சரிக்கா ஏன் படுத்துக்கலாமே. இங்கே இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லை மாறியா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி போலாம் வா. ஐஸ் வா போலாம். ரிப்பீட்ல சொல்றது இல்ல. மாட்டேன். மாட்டீங்க. உங்க திரும்பி சொல்லல. அப்படி இல்லை. வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும், என்ன வேண்டாத பண்ணிட்டு தானே. சொல்லாத பல வாட்டி சொல்லிட்டேன். மொட்டை மாடி போகணும், போலாம். எனக்கு சொல்றது உங்களுக்கு வேண்டாம். வேற யோசனையே சொல்லாம விட்டுட்டேன். மாடி போலாம். என்ன எதுக்கு அப்படி பாக்குற? பாய் தலைக்காணி பெட்ஷீட் தூக்கிட்டு வர உங்களை ஆளக்கானு திட்டலான்னு வந்தா ஓரமா வையத. இவளுக்கு நான் மாடி தூக்கிட்டு வந்தா சார் என்ன இது? வா. எனக்கு புரியல. டெரஸ்ல ஜாலியா படுக்கலாம், பெட்டு போட்டு படுக்கிறதுக்கு அது கீழே படுத்துருக்கலாமே. ஏதோ சொல்லி ஏமாத்திருங்க. ஆசையா பாயெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். சரி வீட்டு தானே வா, ஒண்ணு வா. மாட்டேன், பாய் தான் வேணும். நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேங்க. அப்படியே மூச்சை மத்தி ஏமாத்திருங்க. என்ன வந்துட்டேன் என்ன? அதான் பண்ணவே கூடாது. என்ன என்ன பிடிக்கலையா? அப்புறம் என்ன சொன்னேன்? விடுங்க, பிடிக்கல அதில் திட்டியாச்சுல, கொஞ்சம் வேண்டாம், விடுங்க படுக்கலாம். பேசுறேன்னு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் பேசுவோம். பேசுறேன்ட்டு அந்த பக்கம் பார்த்துட்டேன். காது கேட்கும். பாரு சொன்னல என் காது கேட்கணும். இதுக்கு வச்சுட்டு விடுவோமே. பார்த்தா முடியுமா? என்ன பார்த்துட்டேன். சொல்லிட்டாங்க. தேவையில்லை தேவையில்லை. இருக்கும் இருக்க சொல்லி சொல்லாம இருந்தது இல்லைல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
என்ன? ஒரு வருஷத்துல சொல்லாம இருக்கேன். தப்புதான் தப்புதான். நான் மற்ற பெண்ணு பண்ணவே மாட்டேன் பண்ணவே மாட்டேன் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேற யோசனை சொல்லும் போது அந்த நிமிஷம் வாய் வரல. சாரி சாரி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் வேண்டாம் சொல்லல, நான் சாரி தான் சொல்லிட்டேன், தலைமைக்கு சொல்லல, போச்சுன்னு கண்டுபிடிக்கல. முதல் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. சரி, என்ன எனக்கு இதுல இருந்து நம்பிக்கை போச்சு. இது? இல்ல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு யார் மேல உங்களுக்கு காதல் அதிகம். என்ன சந்தேகப்படுற நீ? இல்ல, நேற்றே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 100% எல்லாம் உறுதியாயிடுச்சு. என் வாழ்க்கை எப்படி போகும் நான் நினைக்கவே இல்லை. விடுங்க. தப்பு பண்ற பாரு, என்ன பாருங்க. யாரும் பார்க்க தயாரா இல்லை, எல்லாரும் துரோகம் பண்றாங்க. அப்புறம் என்ன? துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், நானும் அப்படிதான். ஆனா நேற்று தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு பக்காவா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு ஐ லவ் யூ சொல்ல நீ இவ்வளோ ஹர்ட் ஆகுயா? ஆள் வந்துச்சுல்ல, உங்களுக்கு ஆள் இருக்காங்க, அதனால எனக்கு வரல. சொல்லாத. யாரும் இருக்க தேவையில்லை, விடுங்கண்ணா விடுங்கண்ணா. முடியாது முடியாது. நீ மட்டும்தான் எனக்கு புதுசு மனம் பண்ணாத. இப்படி சொல்றது தாண்டி நான் யாருமே யோசிக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். இப்ப இல்ல, நம்பிக்கை போச்சு இல்லை சொல்றேன். போச்சு. இப்ப என்ன? அழறியா? கிட்ட எதுவும் பேச வேண்டாம், எனக்கு விடுங்க. சாரி அம்மி. நீ எனக்கு எப்படி இப்படி யோசிக்கிற நீ? இப்ப பிரபாவதி வச்சு மட்டும்தானே கலைப்ப. இப்ப என்ன? இப்ப அதுவே எனக்கு கோட் ஆகும். எனக்கு நீ மட்டும்தான் நீ தங்கம். எப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் திட்டிட்டு தானே இருக்கீங்க. ஆனா எனக்கு இத்தனை நாள புரியாம இருந்துச்சு, இன்னைக்குதான் புரிஞ்சுது. இல்ல விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதிகம் பண்ணீங்கல்ல, மாறினாலே மாறிடுவீங்க. ஆனா இப்போ போ அப்படின்னு இருக்கீங்கல்ல, நான் வந்து வேண்டாத வரல, புரிஞ்சுக்கிட்டேன், எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கட்டும். என்ன இப்படி நான் பேசுறா? நீ பாரு, இங்க பாரு. இஷ்டமான பிடிக்காத. யாரையும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் புரிய வச்சுட்டாங்க. வா நம்ம ரூம்க்கு போலாம். போலான்னு எங்கேயும் வரல. ப்ளீஸ், நான் புரிய வைக்கிறவா. நான் வரல. ஆடாமா. நான் வரலன்னு சொன்னேன். யார் என்ன சொன்னாங்க? நீ அப்படி இருக்க உன் பிரச்சனை கேட்க மாட்டேன்னு தானே சொன்னேன். எனக்கே தெரிஞ்சிச்சு, இது என்ன அடுத்தவங்க சொல்லணும். என்னை விட உங்களுக்கு மற்றவங்க தான் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. யார் அந்த மொத்தவங்க முதல்ல சொல்லிடா. உங்களுக்கே தெரியுமே அது யாருன்னு, அப்புறம் என்ன ஏன் கேட்குறீங்க? யாருன்னு கேட்டேன். உங்களுக்கே தெரியுமே அப்புறம் என்ன ஏன் கேட்குறீங்க? நானும் கேட்டேன்.